மோகினி வந்து ஆண்கள் உடம்புல போயிடுச்சுன்னா தப்பான விஷயங்கள் பயங்கரமாக பண்ணும். என்ன தப்பான விஷயம் பண்ணால் ஆண் குறி தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணும். தனக்கு தெரியாமையே வெளியே வர்றது, அதாவது மரணம் அடைஞ்சாலும் அடுத்த ஒரு நொடியே அவங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த உயிரை வந்து நாங்கள் ஏவி விட்டு நாங்கள் அமுச்சு விடுவோம். நீ போய் இந்த இடத்துல இதை பண்ண. அதுக்கான மந்திரம் தந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. இறந்தாலும் அந்த ஆத்மா 16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் உட்காரும் போது நீங்கள் நான் மட்டும் தான் பேசுகிறோம், ஆனால் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்மளை சுற்றி இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஏதோ நடக்குது. இந்த சமாதி மேலே உட்காந்துக்கிறது ஏன் என் மேலே உட்காந்துக்கிறன்னு கூட கேட்கறதும் இருப்பாங்க. லேடிஸ் தலையில் பீரியட்ஸ் ஊற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணி, அப்போ அந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் மோகினி கண்டிப்பாக போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நல்ல வழியில் செத்தவங்களும் இருக்காங்க, கெட்ட வழியில் செத்தவங்களும் இருக்காங்க, இயற்கை மரணம் அடைந்தவங்களும் இருக்காங்க, விபத்தில் இறந்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆத்மாக்கள் வந்து அலமோதும். இப்போ மோகினி போய் போகணுன்னா நம்ம என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணணும் பூஜை மூலியமாக? அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆன்மத்தை விந்து அணுக்களை வந்து ஒரு பாக்ஸ் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஏன்னா அந்த விஷயத்தில் தான் அது ரொம்ப மும்முரமாக இருக்கும். கடைசியாக வந்து அக்னி ஏற்றி மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பால்முனீஸ்வரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த இறந்த பிணங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த பிணங்களை வச்சு ஏவி விடுறதா சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பாக. இப்போ நம்ம இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா சுற்றி சுடுகாடு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% அது வந்து இருக்குது. எதனால் ஏவி விடுறாங்க, எதுக்கோசம் ஏவி விடுறாங்கன்ட்டு சில பேர் குழப்பமாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க சுடுகாட்டு போகக்கூடாது, வந்தால் கை கால் கழுவிட்டு வரணும், தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வரணும், வந்தால் உடனே குளிக்கணும் அப்படின்ட்டுலாம் சில விஷயம் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா என்ன ஒரு விஷயம்னா, சுடுகாடுன்றாலே ஒரு அச்சுறுத்துற ஒரு விஷயந்தான். அது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த இடம் போகக்கூடாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஆண்டு அனுபவித்து கடைசியாக ஒரு முடிவில் அடைக்கலன்னு பார்த்தா இந்த ஒரு இடம்தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல ஆத்மாக்கள் வந்து தூங்கி கொண்டிருக்கிறது. நல்ல வழியில் செத்தவங்களும் இருக்காங்க, கெட்ட வழியில் செத்தவங்களும் இருக்காங்க, இயற்கை மரணம் அடைந்தவங்களும் இருக்காங்க, விபத்தில் இறந்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆத்மாக்கள் வந்து அலமோதும். இப்போ நம்ம ஒருத்தர் ஈஸியாக ஏவி விடணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆத்மா ஒரு பாடி உள்ளே வருது, என்ட்ரி ஆகுதுன்னா அந்த ஆத்மாவை வந்து நாங்கள் தேடி வருவோம். அந்த ஆத்மாவை தேடி வரும்போது அந்த சமாதியை நின்று எப்படி இறந்தான்றதை ஃபஸ்ட்டு கணிப்போம். அந்த ஆத்மா கணித்தவொடனே எப்படி இவன் இறந்தானவன் அகால மரணம் இருந்தானா, தூக்கு போட்டு இறந்தானா, விபத்தில் இறந்தானா, இல்லை நார்மலாக இயற்கையாக இருந்தானா அப்படின்ற ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஆகாதவங்க பிடிக்காதவங்க யாருனா இருந்தாங்கன்னா அந்த ஆத்மாவை எழுப்பி ஒரு பானையில் வந்து தண்ணியை வச்சு அந்த ஆத்மாவை நம்மளுடைய ஆத்மாவை அதோட ஒப்படைச்சி ஆத்மாவை பேச வச்சு அந்த ஆத்மாவை வெளில எழுப்பி நம்மளுக்கு ஆகாதவங்களை வச்சு இந்த இடத்துக்கு போய் இதை பண்ணுனா கண்டிப்பாக அந்த ஆத்மா பண்ணும். இது வரைக்கும் எத்தனை அந்த மாதிரி ஏவி இருப்பீங்க? இல்லை, அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. இது நிறைய விஷயம் வந்து நாங்கள் கற்றுக்கிறத தவிர இதை நாங்கள் யாருக்கும் பண்ணதில்லை. ஏன்னா அது வந்து பாவம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்தெல்லாம் ஆத்மாவை அமிச்சு எங்கிட்ட வந்தவங்க தான் நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க. இறந்த பாடியை, உடல் சடலத்தை, இவங்களுடைய ஃபோட்டோ, துணி, முடி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் வச்சு அந்த ஆத்மாவை வந்து எங்களுக்கு அமிச்சு அவங்க வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து கேட்கும் போது உன்னை யார் இந்த மாதிரி அமிச்சாங்கன்னா, நான் இந்த நாளில் இத்தனை நாளில் இறந்துட்டேன், என்னை வந்து ஏவி விட்டாங்க, எதுக்கு விட்டாங்கலாம் தெரியாது, என்னை போய் தொல்லை பண்ணுன்னு சொன்னாங்க, பிரச்சனையை கொடுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இறந்தவங்களையே நீங்கள் ஏவல் பண்ண முடியுமா? அந்த கண்டிப்பாக பண்ணி அனுப்பலாம். அவங்கள தான் புதைச்சிட்டாங்க, அவங்களுடைய மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது மரணம் அடைஞ்சாலும் அடுத்த ஒரு நொடியே அவங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து அந்த உயிரை வந்து நாங்கள் ஏவி விட்டு நாங்கள் அமுச்சு விடுவோம். நீ போய் இந்த இடத்துல இதை பண்ண. அதுக்கான மந்திரம் தந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. இறந்தாலும் அந்த ஆத்மா 16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா இருக்க தான் செய்யும். அது வரைக்கும் அது வந்து அலமோதி சுற்றின்னு தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் இறந்த உடனே 3 நாளில் 5 நாளில் இறந்த ஆத்மாவை வந்து இந்த இடத்துல வந்து தேடுவோம். தேடும் போது அப்போ இந்த ஆத்மா தான் சரியான ஆத்மா. இதுக்கு வந்து அதான் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்து கணிக்கும் போது இது வந்து இறந்தா உனக்கு ஒன்றும் சாவுற வயசே இல்லை, ஆனால்
சீக்கிரம் இறந்துட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்துலனால தான் நாங்கள் வந்து இது பண்ணி செஞ்சு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இந்த உலகத்தில் விடை தெரியாத பல மர்மங்கள் வந்து பயங்கரமாக இருக்குது. அதில் ஒரு சில மர்மங்கள் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு உண்மையான பதிலை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த அகால மரணம் வந்து அடைஞ்சிடறாங்க, ஒரு சிலர் வந்து தன்னுடைய ஆசையை வந்து தீர்ந்து போகாமலே இறந்துருவாங்க. இப்போ அவங்களுடைய ஆசை தீர்ந்து போனால் தான் அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போவாங்களா? அப்படியும் சொல்கிறாங்க சில பேர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 16 நாள் காரிய வரைக்கும் தான், சரிங்களா? அதுக்கு மேலே வந்து ஆத்மா வந்து அவ்வளோ நாள்லாம் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் தான் அந்த ஆத்மான்றது வந்து இறந்து அதோட ஆசை கீசை தீருதோ இல்லையோ அந்த 3 மாதம் வரைக்கும் தான் அலமோதிட்டு இருக்கும். அதுக்கு மேலெலாம் வந்து அந்த ஆத்மா வந்து சுத்தவும் செய்யாது. நம்ம வேணும்னா அந்த ஆத்மாவை எழுப்பி மறுபடியும் வர வச்சு உனக்கு என்ன கட்டளைகள் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம திருப்பி வேணா அனுப்பி யாருக்குன்னா எதனா வேணா பண்ணலாமே தவிர மற்றபடி வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆத்மா குறிப்பிட்ட காலம்தான், ஒரு சூனியம், ஒரு ஏவி விருது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா நார்மலாக சரியாயிடும். இல்லை இவங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கணும்னா அமாவாசை வந்து போய் பவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க படுத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருந்துன்னு இருக்கும். இவன் நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போனோன்ட்டு அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் போயிட்டு தினைக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆத்மான்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஆத்மா வந்து நிலையாக இருக்காது. அப்போ ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஒரு சிலருக்கு வந்து பில்லி சூனியம் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பில்லி சூனியன் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து மருந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, தொட்டதுக்கெலாம் சண்டையாகுது, நான் சும்மா இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரியும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் அது வந்து விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய தலை நெத்தி இந்த ஒரு எண்டு உச்சியில் வந்து ஹீட்டாக இருக்கும், எனி டைம் ஹீட்டாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த அடி வயிற்றுல வந்து இந்த கையை வச்சு இப்படி வச்சு பார்த்தோன்னா அந்த இடம் ஹீட்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யாரும் ஏதோ நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. இது வந்து மருந்தும் கொடுத்துருந்தாலும் இப்படி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி விஷயங்களும் நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருந்தால் எப்படி நீங்கள் போக்குவீங்க அதை? இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான இடத்துல வந்து எந்த இடமும் நாங்கள் எங்களுடைய இடமா இல்லை மலையனூரை இட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல வந்து உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பூஜை வழிபாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடும். உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏவலா, மோகினியா, குட்டி சாத்தானா, இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்தால் அப்போ வந்து உனக்கு அறியாமையே உன்னோடைய ஆத்மா கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்புல என்ன ஒரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மா வெளியே வரும். அப்போது நம்மளோட சுயநிலைவே நம்ம இழந்துரும். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என் கூட உட்காந்துட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் உட்காரும் போது நீங்கள் நான் மட்டும் தான் பேசுகிறோம், ஆனால் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்மளை சுற்றி இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஏதோ நடக்குது, இந்த சமாதி மேலே உட்காந்துக்கிறது ஏன் என் மேலே உட்காந்துக்கிறோன்னு கூட கேட்குறதும் இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. இந்த மோகினி பிசாஸ் சொன்னீங்களா, மோகினி பிசாஸ்னா என்ன? மோகினி பிசாஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாமல் பாதியிலே இறந்து போகிறவங்க, ஆசை இருந்தும் சொந்த வீடு கட்டிட்டு அதுக்குள்ளே போக முடியாமல் பாதியிலே இறந்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சரிங்களா? அகால மரணம் அடைஞ்சவங்களும் மோகினியாலாம் இருக்காங்க. இந்த மோகினின்றது வந்து பார்த்திங்கன்னா தனக்கு மிஞ்சி எதுவுமே கிடைக்காத ஒரு விஷயங்கள்லாம் அதுங்க அனுபவிச்சுக்கும் மற்றவங்க மேலே இருந்து. அதாவது எந்த ஒரு ஆசை பாசமும் இல்லாமல் பாதிலேயே நம்ம மரணம் அடைஞ்சிட்டோமே, அவங்கள கொலை பண்ணியிருக்கலாம், அவங்கள சித்திரவதை பண்ணி சாவச்சிருக்கலாம், அதுக்கு பழி வாங்கணுன்ட்டு அதோட உடம்பை வந்து இன்னொருத்தவங்க உடம்பை வந்து தேட ஆரம்பிக்கும். அதனால தான் முச்சந்தியில் போகாத, இந்த இடத்துல நிற்காத, இந்த இடத்துல வந்து நீ போய் சுத்தாதன்னு சொல்கிறது. அதுதான் விஷயம். பேய் அடிக்கும், மோகினி அடிக்கும், தலையில் பூ வச்சுன்னு போகாத அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா மோகினி வந்து எந்த டைமில் எப்படி லேடிஸ் தலையில் பீரியட்ஸு ஊற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணி, அப்போ அந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் மோகினி கண்டிப்பாக போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த லவ் பிரேக்கப் ஆன பெண்களோ ஆண்களோ இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மோகினி பேயா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2 பேரும் ஒருத்தர் உண்மையாக பழகி நேசித்து நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் மனஸ்தாப விருப்பத்தால் ஒருத்தர் வந்து நீ வாழ்ந்தாலும் நான் இருக்கணுமான்ட்டு இறந்து போனவங்களாம் இருக்காங்க. இறந்து போய் என்ன இருக்கும், அவங்களுடைய ஆத்மா வந்து நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சேனே, என்னால் உன்கிட்ட வாழ முடியலையே, அதுக்கோசம் அவங்களையே வருத்தி அவங்களையே அழிச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு வாழ்க்கையை எடுத்து வாழும் போது அந்த ஒரு பெண்ணோட உடலில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருந்ததோ அந்த பெண்ணோட உடல்லே நின்று அழிஞ்சிப்பாங்க. அடைஞ்சிட்ட உடனே இது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. சில மாற்றம் சிம்டம்ஸ் நம்ம பழைய காதலியோடு இருந்தோமே,
அப்போ இந்த விஷயம்லாம் இவை பண்ணுறதுல இவ்வளோ இதே மாதிரி பண்ணுறது வந்து போக போக நாட்கள் அடைய அடைய தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மோகினி பேய்ன்றது வந்து எப்படி இருக்கும்? மோகினின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அது ஒரு பெண் உருவம் தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. மோகினின்றது வந்து எல்லாத்தையும் குறித்து நம்ம சொல்ல முடியாது. குட்டி சாத்தா மோகினி எல்லாம் ஒரே ரகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மோகினி வந்து எதுக்குமே ஒரு நீங்கள் இப்போ இப்படி இருக்கீங்களா உங்களை வந்து வளவலன்னு ஆக்கவும் செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகினி வந்து ஆண்கள் உடம்புல போயிடுச்சுன்னா தப்பான விஷயங்கள் பயங்கரமாக பண்ணும். என்ன தப்பான விஷயம் பண்ணால் ஆண் குறி தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணணும். தனக்கு தெரியாமையே வெளியே வர்றது, எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்ட் செட் இல்லாமல் இருக்கிறது, எதனா தப்பு பண்ணணும், யாரனா பார்க்கணும், கெட்ட புத்தி கெட்ட எண்ணம், கண்டிப்பாக அது வந்து மோகினி வந்து பயங்கரமாக பண்ணும். தன்னை அறியாமல் தப்பு பண்ண அடிக்கடிக்கு தோண்டிகிட்டே இருக்கும், மற்றவங்களையும் பண்ண தோண்டிகிட்டே இருக்கும். அந்த சிந்தனை எண்ணம் எல்லாமே வந்து இவன் தப்பு பண்ணணும் தப்பு பண்ணணும். அது தாயாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மோகினின்னு ஒன்று வந்துச்சுனாலே தப்பு பண்ண கண்டிப்பாக தோண்டிகிட்டே இருக்கும். யாரனா தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து அவங்களா பண்ணலை, அது அந்த மாதிரி பண்ண வைக்கும் சிம்டம்ஸ். அதுதான் மோகினியே. இருக்கிறதுலே மோகினி தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பிடிக்காத விஷயமே மோகினி தான். ஏன்னா வந்து நல்லா இருக்கிறவங்களையும் எதுவுமே இல்லாமல் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தர் மோகினி பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் பார்த்தோன்னே எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எனக்கு இப்போ ஒரு மோகினி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இது ஒரு நடந்த விஷயம். ஃபோன் பண்ணி சொல்லும் போது சரி நாங்கள் வரன்ட்டு போய் பார்த்ததுக்கு வந்து, ஆனால் நான் நார்மலாக தான் போகும். நார்மலாக போயிட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி உட்காந்து ஒருத்தரோ பேசுமோ அது மாதிரி உட்காந்து பேசும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் உள்ளே வந்து எனக்குள்ளே ஸ்லோகம் சொல்லுவேன், மந்திரம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். அப்போ வந்த உடனே நீ எதுக்கு வந்த, யார் ஏவி விட்டாங்க? ஒன்று உங்களுடைய உடம்பை பார்த்து ஆசைப்பட்டு வந்திருக்கலாம், ரெண்டாவது யாருன்னா ஏவி விட்டு வந்திருக்கலாம். இந்த 2 விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் இல்லை உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும் போது அப்படியும் வந்திருக்கலாம். இந்த 3 விஷயத்துல இல்லாமல் வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஸோ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தேவையானது அது என்ன கேட்குதோ அதை கொடுத்து நம்ம அமுச்சு விடுறது தான் நம்ம வேலை. மோகினி போய் போகணுன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? பூஜை மூலயமா மோகினி விஷயம் போனோன்னான்னு பார்த்தீங்கன்னா முறம் எடுக்கணும், அரிசி மாவில் வந்து பொம்மை பிடிக்கணும், அரிசி மாவில் பொம்மை பிடிச்சி சக்கரம் போடணும், சக்கரம் போட்டு தேவையான பூசணிக்காய், எலுமிச்சப்பழம், ஓமத்தக்காய் இந்த விஷயங்கள்லாம் வச்சு மோகினி பிடிச்சவங்களை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆன்மத்தை விந்து அணுக்களை வந்து ஒரு பாக்ஸ் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஏன்னா அந்த விஷயத்தில் தான் அது ரொம்ப மும்முரமாக இருக்கும். கடைசியாக வந்து அக்னி ஏற்றி அந்த சில பூஜைகள் பண்ணி நவதானியம் அந்த பல விதமான பொருட்களை வந்து ஏற்றி இறக்கி அவன் உடம்புல அக்னியில் போட்டுட்டு கடைசியாக வந்து அவனுடைய அந்த ஆண்மகனுடைய விந்து எடுத்து அதை கடைசியாக அவன் தலையை ஏற்றி இறக்கி அந்த இது போட்டோம். ஏன்னா அதுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விஷயமே அந்த விந்து அணுக்கள் தான். அதை வந்து கடைசியாக அவனை ஏற்றி இறக்கி அந்த ஒரு அக்னியில் போட்டோன்னா அதை இதுவாகிடும். இது வரைக்கும் எத்தனை மோகினி பீசஸ் வந்து ஓட்டியிருப்பீங்க? கணக்கு இல்லைங்களே, சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். ஓட்டியிருப்பேன், ஒரு 80க்கு மேலே இருக்கும். 80. இப்போ அதில் நீங்கள் ஓட்டுதுலேயே ரொம்ப பயங்கரமாக இந்த மோகினி பிசாஸ் இருந்தது அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கும்ல? கண்டிப்பாக. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல போய் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோகினி பிடிச்சது வயசு பையன்தான். அந்த பையனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். அவன் பேர் வந்து ரமேஷன் ஒரு பேர். அவனுக்கு பிடிச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரி மோகினி தானே அசால்ட்டாக எவ்வளோ ஓட்டிட்டோம் இதுனா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த இடம் தரவங்க வந்து இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுனா இது எப்பயுமே அந்த இடத்துல தான் பண்ணுவோம், இவங்க தான் திடீர்னு பண்ண வேணான்றாங்க. சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இடம் தரும்போது அப்புறம் அவங்களே வந்துட்டு பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. சரி நான் நினச்சிக்கினேன் இது ஏதோ விஷயமா இருக்குது பண்ணுறேன்ட்டு பண்ணிவிட்டு பண்ண வேணான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சவொடனே எல்லா பொருளும் கொஞ்சம் கலைய ஆரம்பிக்குது. அதுவே கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு, இன்னும் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போகுது. என்னதான் இதுக்கு முடிவே தெரியலன்னும் போது வந்து அப்போ தான் அது ஒரு சுயரூபத்தை அதோட உருவத்தை நாங்கள் கண் எதிர்க்க பார்க்குறோம். அதாவது ஒரு மனுஷ ரூபத்தில் இத்தனை நாள் நாங்கள் பார்த்ததுக்கும் கண் ரியலாக ஒரு விஷயத்தை பார்க்குறது அதோட உருவத்தை நாங்கள் அன்றைக்கி தான் பார்த்தோம். இதுதான் மோகினி. எப்படி அதை பார்த்துட்டு என்னால் அந்த ஒரு கண்ட்ரோல் தான் பண்ண முடிஞ்சது. அந்த டைமுக்கு நான் வந்து என் கண்ட்ரோலை இழந்துட்டு இருந்தேன்னா அன்றைக்கி எங்களால் இருந்திருக்க முடியாது.
சரிங்களா? நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த நேரம் காலத்தை நம்ம தவிர்த்துட்டு போயிட்டோன்னா எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அடி சறுக்க தான் செய்யும். அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. மோகினினா நம்ம வந்து சிம்பிளாக பண்ணி முடிச்சலாம்னு நினச்சோம். இல்லை, இதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. அதோட சுயரூபத்தை காட்டுதுன்னா அது எவ்வளோ மும்முரமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ணி அந்த டைம்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஏன் போய் சொல்லணும் அப்படிலாம் இருக்குது. ரொம்பவே நன்றி. எல்லாம் தெரியாத பல விஷயங்களை வந்து சொன்னீங்க. உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.